بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أيام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை அடைய வேண்டும், அதில் நாம் நோன்பு நோற்க வேண்டும், இன்ன பிற அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிற நமக்கு அதிகமாகவே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ரமலானுடைய நாட்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான திட்டங்களை நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் நாம் அதற்காக ஏற்படுத்தியிருக்க திட்டங்கள் என்னென்ன என்பதை நாம் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் என்பது மிகவும் புனிதமான, அதிகமான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவனுடைய அருளால் நம்மை போர்த்தி கொள்கிற ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் மிகவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா தேடியவர்களாக இந்த மாதத்தை நாம் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதற்காக இந்த ரமலானை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை நாம் ஓரளவுக்கு விளங்கி இருக்கின்றோம். ஏன் இந்த ரமலானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், இந்த ரமலானிலே அல்லாஹ் நம் மீது ஏன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்கிற அமலுக்கெல்லாம் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் ஏன் வழங்குகிறான் என்பதை அறிந்தவர்களாக இருந்தாலும் கூட அதை நினைவுபடுத்தியவனாக நம்முடைய அடுத்த செய்திக்கு நாம் செல்லலாம். ஏன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தை தமக்கு தேர்வு செய்திருக்கிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதீன உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் அருளி இருக்கிறோம். இறைவனுடைய வேதம் இந்த மாதத்திலே அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமாக தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அதிலே அவர்கள் நோன்பு நோக்கட்டும். அப்ப நோன்பை அல்லாஹ் நம்மை வைக்க சொல்வதனுடைய முக்கியமான நோக்கம் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய வேதம் அருளப்பட்டதுதான் என்பதற்காகத்தான் நோன்பு வைக்கிறோம். ஆனால் இதில் கூட சில மக்கள் தவறான ஒரு புரிதலின் அடிப்படையில நோன்பு வைக்கிறார்கள். எப்படி வைக்கிறாங்க? ரமலானுடைய மாசத்துல நம்ம நோன்பு வச்சோம்னா அது ஏழைகளுடைய பசியை நம்ம உணர்ந்துக்கலாம். எவ்வளவு ஏழைகள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி பசியோடு இருக்கக்கூடிய பசியை உணர்வதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறானோ அப்படின்னு சில பேர் உணர்வதை கூட நம்மளால் அறிய முடிகிறது. ஆனா இதுவெல்லாம் செகண்டரி, மூணாவது பட்சத்துல உள்ள காரணங்கள் தான். இதுக்கெல்லாம் அல்லாஹ் வைக்கல. எதற்காக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை அவனே தெளிவா சொல்லிட்டான். ஏன்? உலகத்திலே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற வேதமாகிய அல்லாஹுடைய வேதம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் தான் உங்களுக்கு ரமலானில் நாம் நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். ஆனா இன்னும் சில பேர் கூட என்ன வழங்குறாங்க, அல்லாஹ் ரமலான்ல ஏன் நோன்பு வைக்க சொல்லியிருப்பானா, நம்ம 11 மாசம் நிறைய சாப்பிடுறோம் இல்ல, எக்கச்சக்கமா போட்டு கிடிச்சு உள்ள அனுப்புறதெல்லாம் ஒரு மாசம் அதை சுத்தம் பண்றதுக்காக வேண்டி அதெல்லாம் இருக்குது. ஆரோக்கியம் எல்லாம் அதுக்குள்ள நுழைஞ்சு இருக்குது, நிறைய சயின்டிபிக் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. அதை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பல செய்திகள் சொல்லலாம். ஆனா இவ்வளவு செய்திகள் அதற்குள்ள இருந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு அதற்காக தந்திருக்கிறானா? அதெல்லாம் நன்மை இருக்கிறது. ஆனா அதே மக்கள் நினைக்கிறாங்க 11 மாசத்துடைய கழிவெல்லாம் அல்லாஹ் வெளியேற்றுவதற்கு தான் இந்த ஒரு மாசம் உடம்பு ஃபுல்லா சுத்தம் பண்ணிடுவான், உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிடும், அதுக்காக அந்த கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும், அதுக்காக இதை கடமையாக்கி இருக்கின்ற மாதிரியான சில விளக்கங்களை சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பிரதானமான காரணங்களை எடுத்து வைக்க கூடாது. பிரதானமான காரணங்கள் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறான் அதை முன்னிறுத்தணும். ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன்? எல்லாருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சுதா இருந்தாலும் கூட இதை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதனால எதனால் இது அனுப்பப்பட்டிருக்குது, இந்த வேதத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன, வேதத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற, மக்களை நேர்வழிப்படுத்துகிற, அசத்தியத்திலிருந்து மக்களை காப்பாற்றுகிற ஒரு பெரிய புனிதமான நூல் அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்டதுடைய நோக்கம் தான் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். முதல் விஷயத்தை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். வேற எந்த காரணமும் அல்லாஹ் நமக்கு சொன்ன காரணம் இல்லை, அதுவெல்லாம் கூடுதலாக அதற்குள்ளே நுழைந்திருக்கிற புற காரணங்கள் தான். ஓகேங்க. ஒண்ணு,
இரண்டாவது விஷயம் என்ன? அப்படிப்பட்ட இந்த ரமலானிலே அல்லாஹ் நம்மை நோன்பு நோக்க சொல்வதுடைய நோக்கம் என்ன? ரமலானை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த ரமலானிலே அல்லாஹ் ஏன் நோன்பு வைக்க சொல்ல வேண்டும், அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். திருமறை குர்ஆனிலே அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்க மேலேயும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டது? முன் சென்றவர்களுக்கு முன்னாடி நிறைய நோன்பு வச்சிருந்தாங்க. நீங்க வரலாற்று ரீதியாகவே நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து நோன்பு என்ற இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அது எப்படி வச்சாங்க, அவங்களுடைய நோன்புடைய விஷயங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, நிறைய காரண காரியங்களை மாத்தி மாத்தி நிறைய அறிவிப்பாளர்கள், நிறைய வரலாற்று தொகுப்பாளர்கள் மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா நோன்பு என்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு வகுப்பட்ட மாதிரி நீங்க ஃபஜ்ருக்கு முன்னாடி சாப்பிட்டு மகரிபில் வந்து நோன்பு திறக்கணும் என்ற இந்த சிஸ்டமேட்டிக்கே ரசூலுல்லாஹ் நமக்கு தந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே நோன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து நோன்பு என்ற இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இருந்திருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், நான் இன்று நோன்பு வைத்திருக்கிறேன், அதனால் நான் உங்க யார்கிட்டையும் பேச மாட்டேன். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, மரியம் என்ற சூறாவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நோன்பு வைத்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். அவங்களுடைய காலத்துடைய நோன்பு என்ன இருந்திருக்குது? பேசாம இருப்பது கூட ஒரு நோன்பா இருந்திருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் கூட ஒரு ஜும்மா இந்த மாதிரி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது, நான் பேசவே மாட்டேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா நோன்பு வைக்க போறேன், வெயில்ல நிக்க போறேன்னு ஒரு சஹாபி நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத, வாங்க உள்ள வாங்க, நேரில் வந்து உட்காருங்க, அவர் நோன்பு மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லுங்க, அவரை பேச சொல்லுங்கன்னு வாங்க. அப்ப இந்த மாதிரியான சில சிந்தனைகள், செயல்பாடுகள், வணக்கங்கள்லாம் இதற்கு முன்னாடி இருந்திருக்கிறது. அப்ப இதை எதற்காக சொல்றேன்னா, பல்வேறு நோன்பு என்ற இந்த சிஸ்டமேட்டிக் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நமக்கு அல்லாஹ் இந்த நோன்பை தந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக மாற வேண்டும். அதற்கு நாம் வந்து இருக்கிறதா? நாம் அப்படி தயாராக இருக்கிறோமா? இறையச்சம் உடையவர்களாக என் உள்ளத்தை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேனா? அதற்காக நான் தயாராகி கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையே அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்க. உன்னை எப்படிப்பட்ட உள்ளம் உனக்கு ஏற்பட வேண்டும் என்றால், ஒரு இறையச்சம், அல்லாஹ்வை பற்றியான பயம். இறைவனுடைய வசனத்தை உன்னிடத்திலே சொன்னார், இறை தூதருடைய செய்தியை உன்னிடத்திலே சொன்னால், மார்க்கத்தை பற்றி ஒரு இடத்திலே சொன்னால், மறுமையை பற்றி ஒரு இடத்திலே சொன்னால், உன் உள்ளம் பயந்து அதன்பால் தன்னை பணிய வைக்கக்கூடிய பணிவாளராக என் உள்ளம் தயாராக இருக்கிறதா? அதற்காக என் உள்ளம் பக்குவப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இறையச்சம் ஏற்பட்டால் என் நோன்பு பயனளிச்சிருக்கிறது. அந்த இறையச்சம் எனக்கு ஏற்படவில்லை, அல்லாஹ்வை பற்றியான பயம் இல்லை, நான் தப்பான செயலை விட்டு வெளியே வரல, பொய் பேசுறதை விட்டு வெளியே வரல, தப்பு செய்யறதை விட்டு வெளியே வரல, பிராடுத்தனத்தை விட்டு வெளியே வரல, ஹராமை விட்டு வெளியே வரல, எந்த செயலும் என் வாழ்க்கையிலே மாற்றமே ஏற்படவில்லை. ரமலான் எப்படி வந்து கடந்ததோ அதுபோலவே மற்ற மாதங்களும் கடந்து போகிறது என்று சொன்னார், என் வாழ்க்கையில் அதனால் நோன்பு வைத்தனால் எந்த பலனும் இல்லை. இதனால் என்ன பலன்? ஒண்ணும் இல்லையே. உனக்கு 11 மாசம் ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக் ஓடி இருக்கிறீங்க. ஒரு மாச காலம் அல்லாஹ்வுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதற்காக நோன்பு வைக்க சொல்லி திட்டத்தையும் தந்து விட்டான். அந்த நோன்பினால் உனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனா அந்த மாற்றம் இடத்துல இல்லப்பா, நான் எப்பயும் போல வியாபாரம் செய்யறேன், அது கலப்படமா செஞ்சா என்ன, ஏமாத்து செஞ்சா என்ன, பிரார்த்தனை சொன்னா என்ன, பொய் சொன்னா என்ன, அப்படியே ஓடிக்கொண்டிருந்தா என்னுடைய செயல்ல எந்த மாற்றம் இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் வருகிறது என்று சொன்னார், அவன் பல்வேறு திட்டங்களை நம் முன் நிறுத்துகிறான். எப்படிப்பட்ட திட்டத்தை நிறுத்துகிறான்? ரமலான் வர்றதுக்கு அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு சொன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா இறைவன் சொல்லுகிற செய்தி பாருங்க, புகாரில 1899வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தகல ஷஹ்ரு ரமலான ஃபத்தஹத அபுவாப ஸமா. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ரமலான் வந்து விட்டால் சொர்க்கத்துடைய வாயிலை அல்லாஹ் திறந்து வைக்கிறான். எப்படிப்பட்ட வழியை இறைவன் ஏற்படுத்துறான்? அவனுடைய திட்டம் என்ன? சொர்க்கத்தின் பக்கம் எப்படியாவது வந்துருங்கப்பா, பாவத்தின் பக்கம் போவாதீங்க, நரகத்துல விழுந்துடாதீங்க. அதனால் இறைவன் அழைக்கிறான். சொல்லிவிட்டு சொல்றாங்க, அடுத்தது நரகத்துடைய வாசலை இறைவன் பூட்டுகிறான். ஜஹன்னத்துடைய நரகத்துடைய வாசலை அல்லாஹ் அதை பூட்டுகிறான். ஷைத்தானுக்கு இறைவன் விலங்கிடுகிறான்.
அவனுடைய திட்டத்தை பாருங்க. அவன் அல்லாஹ் முன்னிறுத்துறான். நம்முடைய திட்டம் நம்ம முன்னிறுத்தி இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நரகத்துக்கு சீல் வைக்கிறான், பூட்டுகிறான், சொர்க்கத்தை திறந்து வைக்கிறான், சைத்தான்களுக்கு விலங்கிடுகிறான். ஆனால் என் வாழ்நாளிலே இந்த ரமலானை அடைந்த பிறகு நன்மையை செய்வதற்காக, சொர்க்கத்தை செல்வதற்காக என் பணிகளை அதிகரித்த திட்டம் எத்தனை? இத்தனை நாள் நான் தொழுவலப்பா, இனிமே நான் தொழுவக்கூடிய ஆளா நான் மாறிடுறேன். எப்பவுமே தொழுவணும் 5 வேளை, தப்பு அதுல மாற்றிக்கிறதே இல்லை. யாரும் கூட குறைய சொல்லவே முடியாது. 5 நேரம் தொழாம இருந்தாலும் கூட இனிமே நான் தொழுவ விட வேண்டும் என்ற திட்டம் வந்துவிட்டதா எனக்கு யோசனை பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற சிந்தனை என் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? வக்துக்குள்ளே தொழ வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ரமலானில் செய்கிற அமலுக்கு அல்லாஹ் 1 10 வரைக்கும், 10 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். நான் நாடியவருக்கு இன்னும் கூட கொடுப்பன்றான். அப்ப இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகிற இந்த ரமலானிலே, இன்னும் வருகிற ரமலானில் இன்ஷா அல்லாஹ் நான் என் வாழ்க்கையிலே தொழுகை விடாத ஒரு முஸ்லிமாக. சில பேர் ரமலானுக்கு மட்டுமே தொழக்கூடியதா இருப்பார். ரமலான் வந்துச்சுப்பா நான் தொழுகிறேன், மத்த நாள் அல்ல இல்லையா? மத்த நாள் நமக்கு கடமை இல்லையா? மத்த நாள் இறைவனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ரமலான் மட்டுமே நான் முஸ்லிமா இருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள அடையாளமே தொழுகைதான். முதல்ல தொழுகை என்னிடத்தில் இல்லாம இருந்தா, அந்த தொழுகைக்காக வேண்டி நான் ரமலான்ல வரேன், சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான். அதுக்கு பிறகு ரமலான் முடிஞ்சா தொழுகை இல்லாமலே போயிடும். அப்ப அந்த மாதிரியான அறகுறையாக ஒரு தொழிலாளி இல்லாம அல்லாஹ் சொல்வதை போல சொர்க்கத்துடைய வாயிலை இறைவன் திறந்து வைத்திருக்கிறான். இனிமே நான் சொர்க்கத்தின் பக்கம் போகிற வழியை நான் ஏற்படுத்துகிறேன், என் தொழுகையை சரிப்படுத்துகிறேன். சரியாக 5 நேரம் தொழக்கூடியவனாக குறிப்பாக நீங்கள் ஒரு திட்டமிடுங்கள். வருகிற ரமலான் இன்ஷா அல்லாஹ் அந்த வக்துக்குள்ளே அனைத்து தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகிற ஒரு முஸ்லிமாக இறைவா என்னை ஆக்கு. அதுல கூடுதல் நன்மை தனியா தொழுவதை விட கூடுதல் நன்மை ஜமாத்துல இருக்கிறது. அதை விட ரமலானில் அல்லாஹ் வாரி வாரி வழங்க போறான். அந்த திட்டத்துக்காக நான் செய்தது என்ன? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சரி ரமலான் வந்துருச்சுப்பா, நம்மளுடைய திட்டம் எங்க இருக்குது? துணி எடுக்க வேண்டி இருக்குது, நிறைய பலகாரங்கள்லாம் வாங்கி வைக்க வேண்டியிருக்குது, இதை செய்ய பேரிச்சம்பழம் வாங்கி வைக்க வேண்டியிருக்குது, நன்னாரி ஜூஸ் வாங்கி வைக்க வேண்டியிருக்குது, அந்த சர்பத்து வாங்கி வைக்க வேண்டியிருக்குது என்று நம்முடைய திட்டங்கள்லாம் எப்படி போகுதுன்னா, இதெல்லாம் தேவைதான், தேவைக்காக வாங்கி வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா திட்டம் எதுல மட்டும் இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு. போன வருஷம் விட்டதெல்லாம் இந்த வருஷம் பிடிச்சிடணும் பாய். போன வருஷம் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, எதையும் குடிக்க முடியல, எதையும் திங்க முடியல, ரமலான்ல எதையுமே சாப்பிட முடியல, கஞ்சி மட்டும் தான் குடிச்சேன். இந்த வருஷம் சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துடணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நான் எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம், தப்பு இல்லை. ஆனா நம்ம திட்டம் என்னவா இருக்குது? இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும் என்று இந்த பண்டங்களை வாங்குவதிலையும் துணியை வாங்குவதிலையும் தான் நம்முடைய சிந்தனைகள் அதிகமா போதே தவிர அமல்களை திட்டமிடுகிற சிந்தனை நம்ம இடத்துல எத்தனை பேர் இடத்துல அதிகரித்திருக்கேன்னு நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இறைவன் அதற்காக இந்த நோமை கொடுத்திருக்கிறான், அதற்காக ரமலானை கொடுத்திருக்கிறான். போன வருஷம் ரமலான்ல ஹயாத்தோட இருந்தவர்கள் இந்த வருடம் எத்தனையோ பேரை நாம் இழந்து விட்டு இருக்கிறோம். அடுத்த ரமலானில் நாம் கூட இருப்போமா என்று தெரியாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வாரி வழங்குகிற, அருள்மழையை பொழிகிற, பாவத்தை மன்னிக்கிற எல்லா அற்புதத்தையும் இதிலே இறக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அதற்கான திட்டங்களை நாம் வகுத்தே ஆக வேண்டும். கரெக்டா நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும்? ஜமாத்தோட தொழுகணும், இன்ஷா அல்லாஹ் வக்துக்குள்ள தொழுகணும். சில பேர் நோன்பு வச்சிருப்போம், எப்படி வைக்கிறோம்னா யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, என்னையும் சீர்படுத்துவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சகர் சாப்பிடுவோம், சாப்பிட்டோன்னு என்ன செய்வோம்? பாங்குக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது அப்படின்னு அப்படியே சாஞ்சி தூங்கிடுவோம். இருக்கா?
சகர் செஞ்சிருவோம், ஆனா ஃபஜ்ர் தொழுகை நம்மிடத்தில் இருக்காது. தொழுகைக்காக தான் அல்லாஹ் நோன்பு வைத்திருக்கிறான், இறையச்சத்திற்காக நோன்பு வைத்திருக்கிறான். ஆனால் நம்மள்ட்ட தொழுகை இல்லாமலே நோன்பு வைப்போம். சில பேர் இன்னும் கேட்டீங்கன்னா சகர் செஞ்சுட்டு தூங்கினாங்கன்னா அதோட மகரிப்புக்கு தான் எழுந்திருப்பாங்க. என்ன அப்ப எதுக்கு? அதனால நோன்புல என்ன ஃபீல் பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. சகர் செஞ்சுட்டு தூங்கினா அவர் மகரிபை இஃப்தாருக்கு எழுந்திருப்பாரு, தொழுகையும் இருக்காது, நோன்பு வைத்தும் பட்டினியே இருந்திருப்பாரு. பகல்ல விழித்திருந்தால்தான் பாவத்திலிருந்து மீள முடியும், தீமைன்னு தெரியும் போது அல்லது தவிர்க்க முடியும், பொய் பேசாம இருக்க முடியும், தப்பு செய்யாம இருக்கிறது எல்லா சூழ்நிலை ஏற்பட்டு அதிலிருந்து விலகினால் இறையச்சம் ஏற்படும். ஆனா நம்ம நோன்பு நிறைய நம்ம நோன்பை எப்படி கடக்கிறோம் என்று பார்த்தா ஏதோ கடமையா அதை நிறைவேற்றி வெளியே வந்துடுறோம். நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வெறும் நோன்பை பசிக்காகவும் பட்டினிக்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளியை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்களை விட்டு விலகவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை. இறைவனிடத்திலே நமக்கு பலன் கிடைக்கணும் என்றால் நான் நோன்பு வைத்திருக்கிற நேரங்கள்ல நம்மள்ட்ட யாராவது பேச வந்தாலோ சண்டை பிடிக்க வந்தாலோ தவறான பேச்சு பேசுகிற வாய்ப்பு ஏற்படுத்தாலோ நான் பொய்யா பேசாம தவறான விஷயத்தை பேசாம யாரிடத்திலையும் சண்டை பிடிக்காம யாரிடத்தையும் வம்புக்கு போவாம வந்த சண்டையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நோன்பாளிப்பா என்னை விட்டுடு என்று சொல்லுங்கள். அதை விட்டு விலகுங்க. அப்படிப்பட்ட என்ன வருதா? நோன்பு வைத்திருந்தா கூட நம்மால சொல்லுவான், பை அவரு நோம்பாளுதா நான் நோம்பாளுதா, அவர் 2 வார்த்தை பேசுறா 4 வார்த்தை பேசினேன், நோம்புக்கு நோம்பு சரியா போச்சு இல்ல, அவரு நோம்பாளி நான் நோம்பாளி சண்டை போட்டுட்டோம் பாய். இந்த மாதிரியான சிந்தனையில நோன்பல்ல. நோன்பு வைத்திருக்கும் போது பண்பும் பக்குவம் பணிவும் நமக்கு அதிகரிக்க வேண்டும். நோன்பாளி அவர் அறியாமல் சண்டை போடுகிறார், அறியாம பேசுறாரு, அறியாம திட்டுறாரு, அறியாம சில வேலைகளை செய்கிறாரு, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லல. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க, நோன்பாளி டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க, பக்குவமா பேசிக்கோ, எதையும் சரி பண்ணுவோம். நோன்பு நமக்கு அதற்குத்தான் அருளப்பட்டிருக்கு, நம்மை பண்படுத்த. ஆனால் அதை அந்த செயலை செய்யாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று அவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்லுகிற நிலைமைக்கு என் நோன்பு ஏற்பட்டால் அதிலே நான் பலனடைந்திருக்கேன் என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் 10ஓடு 11 அத்தோடு இது 1 என்று நோன்பு கடந்து போயிருக்குமே தவிர அதனால் எனக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறார். உண்மையிலே அல்லாஹ் தருகிற இந்த அற்புதமான இந்த செயல்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் நிகழ்கிற செய்திகள் எல்லாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்க. நோன்பாளிகளுடைய வாய்களில் இருந்து வருகிற வாடை நம்ம யாராலும் தாங்க இயலாது. அது உண்மையே வயிறு காலியா இருக்கு, ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஒரு வீச்சம் வரும், ஒரு வாசம் வரும், அதை நம்மால் தாங்க முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்ப் தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பாளிகளுடைய கிரேடையும் அந்தஸ்தையும் மரியாதையும் கண்ணியத்தும் எவ்வளவு உயர்வான இடத்தை வைத்திருக்கிறார் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இறைவனிடத்தில் இருக்கிற அது வார்த்தை அப்படிதான் வருது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற சொர்க்கத்தின் கஸ்தூரி மணத்தை விட அல்லாஹ் இந்த வாடையை சிறந்ததாக ஆக்கியிருக்கிறான். இறைவனிடத்திற்கு அந்த கஸ்தூரியை ஏதாவது ஒப்பிட்டு இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா? கஸ்தூரியும் பேசிக்கிறோம், அந்த கஸ்தூரி மஞ்சள்ல என்ன வாசனை எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அதெல்லாம் நமக்கு கொஞ்ச காலம் தெரியும். ஆனால் இதை விட பல மடங்கு உயர்வான இடத்தில் இருக்கிற அல்லாஹ்விடத்தில் இருக்கிற கஸ்தூரி மணத்தை விட சிறந்ததை யாரு? நோன்பாளிகளுடைய வாய்களில் இருந்து வருகிற வாடை. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கண்ணியத்தை இஸ்ஸத்தை கொடுக்குறான் பாத்தீங்களா? இந்த நோன் யாருக்கு அப்படிப்பட்ட இஸ்ஸத்து? யார் இறைவன் சொல்வதை போல நோன்பு வைத்து பாவத்திலிருந்து விலகி தப்பான பேச்சுக்களை விட்டு தவறான அசிங்கங்களை விட்டு விலகி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நோன்பாளிகளுடைய வாய்கள் இருந்திருக்கிற வாடை அல்லாஹ்விடத்தில் இருக்கிற கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். நம்ம அப்படியான ஒரு நிலையிலே நம்ம ரமலான்ல நம்முடைய அமல்களை பார்க்கும் பொழுது பிறர் நம்மை பார்த்து மாற்றம் ஏற்பட வேண்டும். பரவாயில்லையா, அல்லாஹ் கரெக்டா ஒரு நோன்பு வந்துருச்சு, தன்னை சீர்படுத்திக்கிட்டாரு, முன்கூட்டியே திட்டமிட்டாரு, கரெக்டா பள்ளிவாசல் டைமுக்கு போயிடுறாரு, டைம் ஜமாத்தை பிடிச்சிடறாரு, தொழுகையில போய் நிற்கிறாரு, இரவு தொழுகைகளை வீடுகளில் கடைபிடிக்கிறாரு, வாய்ப்பு இருந்தா பள்ளிவாசலுக்கு வராரு என்ற எல்லா திட்டங்களையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆனா பல பேர் நம்ம இரவு தொழுகையை ஈடுபடுகிறோமா? பள்ளிவாசல வந்து ஜமாத்துல கலந்துக்கிட்டே முடிஞ்சா வரலாம், அது கடமை. இங்க வந்து கட்டாயமா நிக்கணும் அவசியம் இல்லை, முடிந்த அளவுக்கு பள்ளிவாசல் நம்ம ஏன் வரோம்?
வந்து நம்ம குரான் வசனம் கொஞ்சம் காலம் தெரியும், நிறைய தெரியாது. இங்க வந்து நின்னா நிறைய குரான் வசனம் கேட்கலாம், வீட்டுல படுத்தா தூங்கிடுவோம், ஷைத்தான் நம்மளை வந்து மறக்கடிச்சிருவான். அதுக்காக ஜமாத்துக்கு வர அல்ஹம்துலில்லாஹ் வருவோம், தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதிலே கூட நாம எப்படி எந்த அளவுக்கு ஈடுபாட்டா வருகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு செய்தியை பாருங்க. மன் சாம ரமலான ஈமான், யார் ரமலானிலே நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்தவர்களாக வஹ்திசாபு குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அது ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. யார் உண்மையிலேயே நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்தவர்களாக இரவுலே நின்று வணங்கு நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் சென்ற பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறான். ஒரு செய்தி. அதே ஸ்லாங்கில் இன்னொரு செய்தி வருகிறது. நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து யார் இரவுலை நின்று வணங்குகிறார்களோ அவர் செய்த முன் சென்ற பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு போடுறாங்க. ஒண்ணு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கணும், நம்பிக்கையோடு எதிர்பார்த்து வைக்கணும். அப்படி வைத்தால் முன் சென்ற பாவத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறா. அதே போல நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு யார் நின்று வணங்குகிறார்களோ அவர் செய்த முன் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த இரவு தொழுகை எவ்வளவு பாவ மன்னிப்பு அல்லாஹ் தருகிறான் என் வாழ்க்கையிலே. இந்த இரவு தொழுகைக்காக, தஹஜ்ஜுதுக்காக, ஸலாத்துல் லைலுக்காக நான் பாடுபட்ட நேரம் ஒதுக்கிய காலம் எத்தனை? இரவுல நின்று வணங்க வேண்டிய பாவ மன்னிப்பு செய்வேன் ரசூலுல்லாஹ் அந்த இரவு விஷயத்தை பற்றி நின்று வணங்குறாங்களே, நமக்கு கடமை இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது கடமை. கடமையாக நின்று தொழுதாங்க, வணங்குனாங்க, இரவு முழுக்க நின்று தொழுறாங்க. எந்த அளவுக்கு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே இப்படியே செய்தி வருகிறது, முன்பின் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சுட்டானே, நீங்க நின்று இப்படி வணங்கணுமா? எதுக்காக? காலெல்லாம் வீங்குற அளவுக்கு. பொதுவா நின்னுகிட்டே இருந்தா, தொங்க விட்டுக்கிட்டே இருந்தா கால் வீங்கும். ட்ரெயின்ல, பஸ்ல, காரெல்லாம் நீங்க உட்கார்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆவீங்க. கால் அப்படியே சொரந்து போய் பொதன்னு வீங்கி இருக்கும். ஒரே மாதிரி நின்னுட்டு ஒரே மாதிரி உட்கார்ந்து போனீங்கன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததன் காரணமாக காலெல்லாம் வீங்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கறாங்க, காலெல்லாம் வீங்குற அளவுக்கு தொழுவுறீங்களே, உங்க முன்பின் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டானே, ஏன் அப்படி தொழுவுறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அப்தன் ஷகூரா, இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இறைவன் நமக்கு தந்திருக்க அருளையும் கிருபையும் கருணையும் எத்தனையோ ரஹமத்துகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறானே, அவனுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த ஒரு மாதத்திலே இரவு நேரங்களிலே நேரத்தை ஒதுக்கி என்னால் தொழ முடியவில்லை என்று சொன்னார். நம் பாவத்தை மன்னிப்பதற்காக இறைவன் தந்திருக்கிறான். கட்டாயங்கள்ல சுன்னத்துதான், ஆனால் அவ்வளவு நன்மைகளுக்குள்ள இருக்கே. வேற மாதங்களை நமக்காக ஒதுக்குறது ரொம்ப ரேர். இதுல செஞ்சால் பல மடங்கு நன்மை அல்லாஹ் தருகிறான். பாவத்தை மன்னிச்சிடறா, முன் சென்ற பாவத்தையும் மன்னிச்சிடறா, அந்தஸ்துகளை உயர்த்தரா. இவ்வளவு வாய்ப்பு இருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் திட்டமிடுங்கள். நாம் எல்லோரும் திட்டமிடுவோம். வருகிற ரமலானை இன்ஷா அல்லாஹ் முன்கூட்டியே அதற்காக முறையாக பயனுள்ளதாக்குவதற்காக இப்பவே உங்களுடைய பர்ச்சேஸ் கூட முடிச்சிருங்க. சில பேர் எப்ப துணி எடுக்க போவோம் தெரியுமா? இருக்கிறதுல சிறந்த ஆடை போட்டா சிறப்பு தான். அது புது துணி வேணும்னா வாங்கிக்கலாம். எப்ப போவாங்க? ஒற்றைப்படை இரவுல தான் போவோம். ஏன்னா அப்பதான் கண்ணு விழிச்சுட்டு இருப்போம். இரவு முழுக்க போய் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு அங்க போய் துணி எடுப்போம், இங்க போய் ஸ்வீட் சாப்பிடுவோம், அங்க போய் பிரியாணி சாப்பிடுவோம், இந்த கடையில டீ சூப்பரா இருக்கும், அங்க பட்டர் ஜாம் சூப்பரா இருக்கும். மவுண்ட் ரோடுக்கு போய் சாப்பிட்டாதான் ஒரு சூப்பரா ரமலான் போன மாதிரி இருக்கும். அப்படி நம்முடைய எண்ணம் ஃபீல் எங்க வருது? நாம் நன்மையை சம்பாதிக்க வேண்டிய, இரவு முழுக்க திக்ர் செய்ய வேண்டிய, பாவ மன்னிப்பு தேட அந்த நேரத்தை எப்படி வீணடிக்கிறோம்? ஊரா சுத்தி, குறிப்பா இளைஞர்கள் எவ்வளவு பேர் அதை வீணடிக்கிறாங்க. தொழுவ பள்ளிக்கெல்லாம் இல்ல, ஒரு அட்டியா அங்கங்க நிப்பாங்க குரூப்பா. அவங்க செய்யற வேலை என்ன? ஊரு எல்லாத்தையும் பேசிவிட்டு எங்கெல்லாம் டீ நல்லா இருக்கும், எங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்கும், எங்கெல்லாம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு திட்டமிட்டு ஊர் ஃபுல்லா சுத்துவோம். எல்லாரும் சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். பல ரமலான் அப்படி கடந்துட வேண்டாம். இது அதுக்காக அனுப்பப்பட்டது அல்ல. திட்டமிட்டு தொழுவதற்காக, மன்னிப்பு கேட்பதற்காக, தௌபாவுக்காக, இஸ்திக்பாருக்காக அந்த நேரத்தை ஒதுக்குவோம். வீணாக எங்கேயும் அலைந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் பெலாவளையும் போய் விழுவதை விட இறைவனிடத்திலே மன்றாடுவோம், மன்னிப்பு கேட்போம். அதற்காக திட்டமிடுங்க. முன்கூட்டியே இப்பெல்லாம் என்னன்னா ரமலானதாவே புது புது பர்ச்சேஸ் எல்லாம் பண்றதுக்கு புது கலெக்ஷன் எல்லாம் வரும். நம்ம எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரமலான்ல தான் கலெக்ஷன் சூப்பரா வரும், அப்போ போய் வாங்கிக்கலாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தொழாம எத்தனை பேர் விட்டுடுறோம். இரவுல தொழுகை ஓகே, வாங்கிட்டு தொழுதா பிரச்சனை இல்லை.
அதிலே விட்டுருவோம் எல்லாத்தையும். அதனால முன்கூட்டியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டா ரொம்ப ராகத்து. அதற்காக திட்டமிட்டு முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனைகளையும் இபாதத்துகளையும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்காகவே இந்த ரமலானை நாம் திட்டமிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டிருக்க திட்டங்கள் ஏராளமான விஷயங்கள். ஆனால் நாம் போடுகிற திட்டத்தை வேற வேற விஷயத்துக்காக கழித்து விடாமல் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ரமலானை முழுமையாக பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையோடையே இந்த ரமலானை நாம் அடைய வேண்டும். அப்படியே முழுமையாக கடந்து அதில் அல்லாஹ் சொல்லுகிற நன்மை எதிர்பார்த்து நம்முடைய இரையச்சம் ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறுகிற சிந்தனை நமக்கு வர வேண்டுமே தவிர வேற வேற சிந்தனைகள்ல ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் இந்த மாசத்திலே நமக்கு செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டதாக வழங்கி இருக்கிறார்களோ சொல்லி இருக்கிறார்களோ அதை செய்வதற்காக திட்டமிட வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய முக்கியமான நோக்கம். அல்லாஹ்வுடைய திட்டங்களை சிந்திச்சு பாருங்கள், நம்முடைய திட்டங்களையும் சிந்திச்சு பாருங்கள். இங்க வந்திருக்க எல்லோரும் ஓரளவுக்கு ஏகத்துவத்தை விளங்கிய மக்கள் தான். ஜும்மாவுல எவ்வளவு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதுக்காக நீங்கள் முன்னடியா குளித்து சுத்தமாகி நல்ல துணி போட்டு அத்தரை பூசி தேங்காய் தேத்தி தலையை ஒதுக்கி அப்படியே ஒரு ரம்மிய அழகான தோற்றத்திலே தூய்மையான தோற்றத்திலே அல்லாஹ்வை நினைப்பதற்காக இறைவன் முன் நிற்பதற்காக நீங்கள் வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீட்டிலேயே ஒழு செய்து விட்டு வரும் பொழுதெல்லாம் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், நம்முடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்துகிறான். இவ்வளவு அற்புதம் பாருங்க. வீட்டிலேயே ஒழு செஞ்சு தொழுவுக்காக நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவு நன்மை. அதை தாண்டி இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்பாகவே நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் அங்கே வானவர்கள் இன்று பதிவு செய்வார்கள், யாரெல்லாம் உள்ள வரா, இப்ராஹிம் வராரு, இஸ்மாயில் வராரு, யாக்கூப் வராரு, அப்துல்லா வராரு, எல்லாத்தையும் பதிவு செய்து விட்டு அவர்களும் வந்து உரையிலே உட்காருகிறார்கள். அதுல ஏன் அதை சொல்லுகிறேன், முன்கூட்டே வர்றவங்களுக்கு ஒட்டகத்தினுடைய குர்பானி நன்மை, மாட்டினுடைய குர்பானி நன்மை, ஆட்டினுடைய குர்பானி நன்மை, இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கிற செய்தியா? ஆனா இதுவே ஒரு 4 ஒட்டகத்தை வாசல்ல கட்டி போட்டு யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாய் அப்படின்னு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் முண்டி வச்சு வந்திருப்போம். ஒண்ணு இல்ல, 4 to 5 நோன்பு கஞ்சி வாங்கும் நேரம் அப்படின்னா நம்மளுடைய பரபரப்பு எப்படி இருக்கும்? டேய் அசர் தொழுகை எங்க 3:45 பாரு, 4 மணிக்கு தொழுகை பாரு, உடனே கஞ்சி வாங்கிட்டு வந்துடுறியே. அந்த நேரத்துக்கு கழிச்சு போயிட்டா நோன்பு கஞ்சி கிடைக்காது. நோன்பு கஞ்சி இல்லாம நோன்பு திறந்தா நோன்பு திறந்த ஃபீலே நமக்கு இருக்காது. அதெல்லாம் ஓகே, ஆனா அதை விட சிறப்பு இல்லை இங்க. இன்னும் இதுல நன்மை இருக்கா இல்லை சிந்திச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இப்பவே நீங்க திட்டமிடுங்கள். வருகிற ஜும்மாவிலிருந்து நாம் வாங்க சொல்வதற்கு முன்பாகவே உள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹ்வின் பதிவேற்றினுடைய பேர் வர வேண்டும், ஒட்டகத்துடைய நன்மையை பெற வேண்டும், குர்பானினுடைய நன்மையை பெற வேண்டும், உரைகளில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். தொழுகையே நான் நின்று நான் பரிபூர்ணமாக இந்த ஜும்மாவை அடைந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த ஜும்மா வரை உள்ள சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவ்வளவு சிறப்பு இருக்கிற இந்த நன்மையை இன்ஷா அல்லாஹ் நாம் திட்டத்தோடும் சிறப்போடும் நன்மை எதிர்பார்த்து இஹ்லாஸான உள தூய்மையான இறையச்சத்தோடு திட்டமிடுவோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானை அல்லாஹ் எதிர்பார்ப்பதை போல நம் உள்ளத்தை பக்குவத்தோடும் பணிவோடும் இறையச்சத்தோடும் அந்த ரமலானை அடைந்து கடந்து செல்கிற நன்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன்.